இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். பலியும் இதுவே உயர்ந்த பலியும் இதுவே புனித பலியும் இதுவே புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அளிக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் முதல் குறிப்பீடு புத்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே இறைவா வருகின்றன. செல்வமும் மாட்சியும் இறைவா உம்மிடமிருந்தே எங்களுக்கு வருகின்றன. ஒருவரை பெருமைக்குரியவராக்குவதும் வலியவராக்குவதும் உமது கையில் உள்ளன. இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் கடவுள் அவரது மாட்சி வழியாக ஆசீரையும் செல்வத்தையும் பெருமையையும் தர வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, கன்னியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தம்மாள் கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் எந்நாளும் உம்முடைய இரக்கத்தை பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நான் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துகில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும்
சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரே வாழ்த்தினார். எங்கள் மூதாதை இஸ்ராயேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால்
அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் என் இருதயத்தை பார்க்கின்றீர். என் ஆசைகளை நீர் அறிவீர். என்னிடம் இருப்பதெல்லாம் உம்முடையதே. நான் உனது மந்தையின் ஆடு. சாத்தானை வெல்ல நெஞ்சுறுதியை தாரும். இன்றைய புனிதை கன்னி மறைசாட்சியான ஆகத்தம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்த ஜெபம் இது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, கிபி 231 251 முடிய அந்த காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கை இருந்ததாக பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. ரோமையை ஆண்ட மன்னன் திராஜன் தேசியுஸ் அவனுடைய ஆட்சி காலம். அதன் கட்டுப்பாட்டிலே இருந்த சிசிலி பகுதியிலே காட்டானியா என்ற அந்த இடத்திற்கு குயிந்தானூஸ் என்கின்ற ஒரு ஆளுநன் இருக்கிறார். ரோமேர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வணங்குகின்ற மிக உயர்ந்த கடவுளாக ஜூபிட்டர், வீனஸ், இவர்கள் இருவரும் அவர்கள் வணங்குகின்ற உயர்ந்த கடவுள். இவர்களுக்கு அடுத்தபடியாக கடவுளுக்கு நிகராக ரோமை அரசர்கள் தங்களை நினைத்து கொண்டார்கள். அந்த ஜூபிட்டருக்கும் வீனஸிற்கும் என்ன மரியாதை கொடுக்கிறார்களோ அதே மரியாதையை அரசர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத எல்லோரும் கொல்லப்பட வேண்டும். அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ மக்கள் படைத்த கடவுளை தவிர படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் ஆராதனை கிடையாது என்பதிலே உறுதியாக வாழ்ந்தார்கள். அப்படி அரசனுக்கு ஆராதனை, மரியாதை என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு. கடவுளுக்கு நிகராக ஒரு மனிதனை எங்களால் பார்க்க முடியாது. எங்களை படைத்த ஆண்டவனே எங்களுக்கு முதன்மை. நீங்கள் வணங்குகின்ற கடவுளை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் மனிதனை கடவுளுக்கு நிகராக எங்களால் பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரே தேவன், யாவே இறைவன், அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து, அவரை தவிர வேறு எவருக்கும் எங்களால் ஆராதனை செய்ய முடியாது என்று கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே ரோமை அரசன் கிறிஸ்தவர்களை பல சித்திரவதைகளை செய்து கொடுமைப்படுத்தி கொன்று கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில்தான் இன்று நாம் நினைவு கூர்ந்து
ஜெபிக்கிற ஆகத்தம்மாளின் வாழ்வும் இருக்கிறது. மிக அழகிய தோற்றம் கொண்ட இளம் பெண், 18 to 20 வயதிற்குள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு பாரம்பரியமும் வரலாறும் சொல்லுகிறது. இவரையும் அரசனை வணங்க ஆராதிக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். செய்ய முடியாது என்று சொன்னவுடன் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சித்திரவதை செய்கிற போது அந்த சித்திரவதை செய்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்ட காட்டானியா பகுதியினுடைய ஆளுநன் குயின்தானுஸ் இவருடைய அழகிலே மயங்கி இவரை தன் வயப்படுத்தி கொள்ள விரும்பினார். பல சித்திரவதைகளை செய்து தன்னை விரும்பும்படி அவளை கட்டாயப்படுத்தினார். பல பெண்களையும் அவளிடம் அனுப்பி, நீ இந்த ஆளுநனோடு சேர்ந்து கொள், அவனோடு குடும்பம் நடத்து, உனக்கு மிகுந்த மரியாதையும் மிகுந்த செல்வமும் கிடைக்கும் என்று பல பெண்களை அனுப்பியும் ஆகத்தம்மாளை கட்டாயப்படுத்தினார்கள். ஆகத்தம்மாள் கிறிஸ்து ஒருவரே எனது மணவாளன் என்று அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிடுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த குயின்தானுஸ் அவருடைய மார்பகங்களை வெட்டி வீசுகிறார். மார்பகங்களை வெட்டி வீசி மறுபடியும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார். அன்று இரவு ராயப்பர் அவருக்கு தோன்றி அவருடைய காயங்களை எல்லாம் சுகப்படுத்தி அற்புதம் செய்தார் என்றும் நமக்கு வரலாறு கூறுகிறது. மறுபடியும் அவளை பொது வெளியில் அழைத்து வந்து அரசனை ஆராதனை செய்ய கட்டாயப்படுத்திய போது அவர் மறுக்கிறார். எனவே மிகுந்த நெருப்பு வேதனைக்கு உள்ளாக்கி அவரை கொலை செய்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. இத்தனை துன்பத்திலும் ஒரு சிறிய இளம் பெண் எத்தனை நெஞ்சுறுதியோடு ஆண்டவனை நேசித்திருக்க வேண்டும். கடவுள் கொடுத்த கட்டளையில் முதல் கட்டளை விடுதலை புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருத்தல் ஆகாது, என்னை படைத்த ஆண்டவன் ஒருவனே என் தெய்வம், அவனுக்கே நான் கீழ்ப்படிவேன், அவனுக்கே நான் ஆராதனை செய்வேன் என்ற உறுதியான நெஞ்சுறுதி கொண்டதால் ஆகத்தம்மாள் கொலை செய்யப்படுகிறார். ஒரு சின்ன பெண், இளம் பெண். இவருடைய வாழ்க்கை நமக்கு இன்னொன்றையும் சொல்லுகிறது. இந்த காலத்தில் இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் இறைவன் மீது எத்துணை பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. பற்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவரை போல எல்லோரும் இருக்க வேண்டும். சபை உரையாளர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னை படைத்த இறைவனை உன் இளமை காலத்தில் மறவாதே. உன்னை படைத்த இறைவனை உன் இளமை காலத்தில் மறவாதே. கடவுளை இளமை காலத்துல நீங்க மறந்து போனீங்கன்னா உங்க அப்பா அம்மாவையும் மறந்து போயிடுவீங்க. உங்க அப்பா அம்மாவை மறந்து போனீங்கன்னா நிறைய ஒழுக்கக்கேடான செயல்களை செய்வீர்கள். இன்றைய பெண்கள் எத்தனை அப்பா அம்மா தான் புள்ள மேல எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணா, என் பையன் நான் சொல்றதை கேட்பான், என் பொண்ணு நான் சொல்றதை கேட்கணும், எத்தனை ஆசையோடு உங்களை வளர்த்திருப்பார்கள். ஆனா அப்பாவுக்கு தெரியாம பசங்களோட எங்கேயாவது ஓடி போறது, பொண்ணுங்களோட எங்கேயாவது ஓடி போறது. அதை நினைத்து பார்த்து தாய் தந்தை தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது என்று சொல்லி எத்தனை கொடுமைகளை இளைஞர்கள்
செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே, இளம் பெண்களே, ஆகத்தம்மாளை மனதில் கொள்ளுங்கள். உங்களை படைத்த ஆண்டவரை உங்கள் இளமை காலத்தில் மறவாதீர்கள். ஆண்டவனை நேசிக்கக்கூடிய நெஞ்சுறுதியை புனித ஆகத்தம்மாளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கொண்டிருக்கும் திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். எப்ப நமக்கு இயேசு பங்காளினா அண்ணன், எப்ப நமக்கு அண்ணன் ஆகிறாரு, எப்ப நமக்கு சகோதரன் ஆகிறாரு? நம்முடைய தொடக்கத்தில் நாம் கொண்டு பெற்ற அந்த விசுவாசத்திலே இறுதி வரை உறுதியாக நிலைத்திருப்ப ஆகத்தாளை போல நெஞ்சுறுதியோடு எத்தனை துன்பங்களை எதிர்கொண்டாலும் ஆண்டவனை பற்றி கொண்டிருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவின் சகோதரனாக சகோதரியாக மாறுகிறோம் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலேயே 10வது அதிகாரத்திலே 38, 39 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட வசனம்தான். பின்வாங்கி செல்வோரில் நான் மகிழ்ச்சி உறேன். வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடியெல்லாம் வரும். நீ பின்வாங்கி போட்டியனா அது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல. எனக்கு கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போ, அடுத்த வேலையை பார்ப்போம், அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு கடவுளை மறந்துட்டு போயிடாதீங்க. மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். சீராக் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 3 6 முடிய உள்ள இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், நீ வளமடைவாய். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், ஆண்டவர் உனக்கு துணை செய்வார் என்று அந்த பகுதியானது நீண்டு செல்லும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நீங்களும் எத்தனையோ துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை எல்லாம் கடந்து இந்த ஆண்டவரை, உங்களை படைத்தவரை ஆகத்தம்மாளை போல அதிகமாக நேசித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களை நான் கடவுளின் பெயரால் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன். இன்று வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே, முதல் அரசராக புத்தகம் 2வது அதிகாரத்திலே தாவீது அரசர் தன்னுடைய பிள்ளை சாலமோனுக்கு கொடுக்கிற அறிவுரை, நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாக இரு, உன் ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அதில் நடப்பதில் கருத்தாயிரு, அவரின் நியமங்களையும் நெறிமுறைகளையும் கடைபிடி. நெஞ்சுறுதியும் வீரமும் எதுக்கு வேணும்? அது ரெண்டும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கணும். அந்த நெஞ்சுறுதியோடு வீரத்தோடு கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீ செய்தால், தொடர்ந்து வாசிக்கிறோம், நீ செய்யும் காரியங்களிலும் நீ செல்லும் வழிகளிலும் வெற்றி பெறுவாய். ஆகத்தம்மாளை போல நெஞ்சுறுதியோடு வீரத்தோடு ஆண்டவரின் கட்டளைகளை, ஆண்டவர் நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று கொடுத்த கட்டளைகளை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வாழுங்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்களிலெல்லாம், நீங்கள் செல்லுகின்ற வழியிலெல்லாம் கடவுள் உங்களுக்கு வெற்றியை மட்டும் தருவார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த
உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். ஒரு பூக்கள் என்னில் வளர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஆகத்தம்மாளில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தமையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஆகத்தம்மாள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் இதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவரே. உன்னுடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, நீ அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே முதல் 3 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி இறைவா, எத்தனையோ ஆசைகளை எத்தனையோ தேவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு வந்து செபித்தாலும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் முடிவு கூறுபவர் நீர்தானே. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து கொடுப்பவர் நீர்தானே. இந்த ஆலயத்திலும் இணையதளம் வழியாகவும் பங்கெடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மிடம் சமர்ப்பிக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு குடும்ப நன்மைக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, செய்வினை கோளாறுகள் கட்டுகளெல்லாம் அகழுவதற்காக, உடல் வியாதிகள் அகழுவதற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, விவசாயம் செழிப்பதற்காக என்று சொல்லி எத்தனையோ தேவைகளை உம்மிடம் சமர்ப்பித்து செபித்து கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, இவர்களின் ஆசைகள் தேவைகள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு வெற்றிகரமாக நீர் மாற்றி கொடுத்திரளும். உன் கவலையை ஆண்டவர் மீது போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார் என்று திருப்பாடல் 55 22வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் படுகின்ற இந்த ஆலயத்திலும் இணையதளத்திலும் வழியாகவும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் கவலைகள், கண்ணீர், வேதனை, நெருக்கடி எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் ஒப்புக் கொடுத்து விடுகிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பீர், எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லோரின் கண்ணீரையும் ஆண்டவரே நீர் துடைத்திரளும். மத்தேயு நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து பணிந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என்று ஜெபித்தார்.
இயேசுவும் தன் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், சுகமாக என்றான். அவன் சுகம் பெற்றான் என்று நாங்கள் வரலாற்றிலே வாசிக்கிறோம். எங்கள் அன்பான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த இடத்திலே கூடி செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளும், இணையதளம் வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளும், என் ஆண்டவர் நினைத்தால் என்னை சுகப்படுத்துவார், என் ஆண்டவர் விரும்பினால் என்னை சுகப்படுத்துவார் என்று உறுதியான விசுவாசத்தோடு பல்வேறு நோய்களிலால் பாதிக்கப்பட்டிருப்போர் செபித்துக் கொண்டிருப்பார்கள். அன்பான ஆரோக்கிய மாதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஆகத்தம்மாள் என்னும் புனிதையை கன்னிமை, மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இந்த அருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு வெற்றி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும்.
இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.